பருவநிலை மாற்றத்தை பற்றி விவாதிப்பதற்காக கடந்த வாரம் பாரிஸ் மாநகரத்தில் கிட்டத்தட்ட 195 நாடுகளினுடைய தலைவர்கள் கூடி இந்த உலகத்தினுடைய வெப்பநிலையை எந்த அளவிற்கு எந்த வழியில் குறைக்கலாம் என்ற ஒரு பெரிய விவாதத்தை ஆரம்பித்து ஒரு வெற்றி மாநாடை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய வெள்ளத்தை அடுத்து உலகத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றியுள்ள மாநாடை பற்றி அனைத்து ஊடகங்களும் அதை பற்றி தினமும் விவாதித்து கொண்டிருந்தது. அதனால்தான் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பித்த அந்த மாநாடு டிசம்பர் 12ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் பல முக்கியத்துவங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சுற்றுப்புற சூழலினுடைய பாதுகாப்பை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட பல பரிந்துரைகள் இந்த உலகத்தை, இந்த பூமியை பாதுகாப்பதற்கு பல வகையில் விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அதை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். ஏனென்றால் இன்று உலக வெப்பமயமாக்கலால் என்ன துன்பங்களை எந்தெந்த நாடுகள் எவ்வாறு அனுபவித்து கொண்டிருக்கிறது என்பதை இன்று நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா நாடாக இருந்தாலும் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும், அனைத்து நிலையிலும் உள்ள நாடுகளும் அந்த மக்களும் இந்த பருவநிலை மாற்றத்தினால் பல தீய விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் இந்த 195 நாடுகளுடைய தலைவர்களும் இணைந்து COP21 அந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்னவென்று கேட்டால் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 21 என்ற அந்த மாநாடை அவர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றியாக முடித்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டினுடைய முக்கிய முடிவுகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, பொதுவாக இந்த மாதிரி மாநாடுகள் ஆரம்பிக்கும் பொழுதே பல கருத்து மோதல்கள் வரும். ஏனென்றால் உலக வெப்பமயமாக்கலுக்கு வளர்ந்த நாடுகள் காரணம் என்று வளர்ந்து வர நாடுகள் குறை சொல்லும். அதே மாதிரி வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை பற்றி குறைத்து கொண்டிருக்கும். இதுதான் பொதுவாக நிகழ்கிற ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு இதுவரைக்கும் 20 மாநாடுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருந்தனுடைய காரணமாகத்தான் சில உத்திகளை, சில முடிவுகளை நாம் எடுக்காமல் போய்விட்டோம். ஆனால் ஒரு பெரிய வெற்றி செய்தி என்னவென்று கேட்டால், இந்த 21வது மாநாட்டில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு தலைவர்கள் ஒத்திருக்கிறார்கள். ஆனால் தான் இந்த மாநாடு ஆரம்பித்த பொழுதே அனைவருமே அதில் ஈடுபாடோடு கலந்ததோடு இல்லாமல் நம்முடைய உலகத்தை வெப்பமயமாக்கலிருந்து எந்த அளவிற்கு தீர்வை கொடுக்கலாம், ஏனென்றால் இந்த உலகத்தை காப்பாற்றி வருகிற தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தனுடைய காரணமாக அனைத்து தலைவர்களும் ஒன்று இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக இந்த மாதிரி வெற்றி பெறுகிற பொழுது இது இந்த நாட்டுக்கு வெற்றி அல்லது அந்த நாட்டுக்கு வெற்றி என்று பறை கூறுகிற ஒரு சூழலும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு கிடைத்த வெற்றியாக அனைவரும் கருதுகிறார்கள். அப்படி என்ன இந்த வெற்றி என்று பார்க்கிற பொழுது, கிட்டத்தட்ட இனிமேல் அடுத்து ஒரு 50 ஆண்டுகளில் இந்த உலகத்தினுடைய வெப்பமயமாக்கலை 2 டிகிரி குறைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் குறியீடை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு 0.1 என்று சொல்லப்படுகிற அந்த வெப்பமயமாக்கலினுடைய உயரமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு 2 டிகிரி நமக்கு குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிற அந்த சூழல் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஆனால் தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிற ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாடுகளில் அதனுடைய வெளிப்பாடை குறைத்து உலகத்தில் உள்ள வெப்பத்தை ஒட்டுமொத்தமாக 2 டிகிரி குறைக்கின்ற பொழுது மீண்டும்
நாம் நல்ல ஒரு சீரிய நிலைக்கு நம்முடைய உலகத்தை, நம்முடைய நாட்டை எடுத்து செல்வதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது. இது ஒன்று. இரண்டாவது, வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு உதவுகிற வகையில் கிட்டத்தட்ட 1,70,00,000 மதிப்புள்ள பொருள் உதவிகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு செய்ய ஒரு ஒப்பனை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு அந்த வளர்ந்து கொண்ட நாடுகள் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடாமல் இருப்பதற்கு புது தொழில்நுட்பங்களை அவள் புகுத்த வேண்டும். அதற்குரிய செலவினங்களை வளர்ந்த நாடுகள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைக்கு ஈகோ டெக்னாலஜி என்று சொல்கிறோம், இந்த பசுமை தொழில்நுட்பம் என்று சொல்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் அதற்கு பல விதமான தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை. அதற்கு பல பொருள்களை நாம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு 1,70,000 கோடி அளவிற்கு பொருள் உதவி செய்ய முன் வந்திருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களும் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு டெவலப் கண்ட்ரி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற அந்த வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் இந்த பூமியினுடைய வெப்பத்தை குறைப்பதற்கு அனைவருமே ஒத்திருக்கிற ஒரு பெரிய மாநாடாக, இது வெற்றி மாநாடாக இன்றைக்கி கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இன்று கூட ஊடகங்களில் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், இந்த ஒப்புதல் எந்த அளவிற்கு, இந்த ஒப்பந்தம் எந்த அளவிற்கு நம் நாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதை அழகாக விவாதித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்தளவிலே இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. ஏனென்றால் நம் நாட்டினுடைய ஈடுபாடு இந்த மாநாட்டில் அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட போன மாநாட்டில் அமெரிக்கா 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் உதவியை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு உதவியது. ஆனால் இந்த வருடம் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் உதவியை கொடுப்பதற்கு அவர்கள் ஒத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், இந்தியா எடுத்த அந்த முயற்சி. அந்த இந்தியா எடுத்த அந்த முயற்சியினுடைய காரணமாக இன்றைக்கு அனைத்து நிலையிலும் அனைத்து நாட்டு தலைவர்களும் இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, இந்த ஒரு பருவநிலை மாற்றத்தை பற்றி அனைவருக்குமே ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அனைத்து நாடுகளும் தங்களுடைய இந்த கமிட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற தங்களால் ஆன அந்த மாபெரும் விஷயங்களை செய்து இந்த உலகத்தை அதிகமாக வருகிற அந்த க்ரீன் கேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பசுமை கேஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளிக்கொண்டாராமல் கட்டுப்படுத்துகிற பொழுது நான் சொல்கிறேன், இந்த உலகம் மீண்டும் உயிர் பெறும். ஏனென்றால் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் பல இன்னல்களுக்கு நம்ம ஆளாகி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவதோடு இல்லாமல் நமக்கு அடுத்து வருகிற தலைமுறையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குவதற்கு இந்த தலைவர்கள் எடுத்த முயற்சிக்கு நிச்சயம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி சொல்வதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய முடிந்த அளவிற்கு அந்த வாயுவை வெளியே அதிகமாக உருவாக்காமல் நம்முடைய நாடை பாதுகாக்கிற பொழுது ஏற்கனவே குறிக்கப்பட்ட இந்த 2 டிகிரி விழுக்காடு நாம் குறைக்கிற பொழுது நிச்சயமாக இந்த பூமி நாம் அனைவருமே வாழ்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கமாகவே இருக்கும். அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் மேன்மைப்படும்.